ஆரம்பித்த 15 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 13,000 பேருக்கு மேல சாதனையாளர்களை உருவாக்கி அரசு பணிக்கு அனுப்பி இருக்கக்கூடிய இப்போ 16வது ஆண்டுல வெற்றிகரமா அடி வைத்திருக்கக்கூடியது தமிழகத்தின் முன்னணி போட்டித் தேர்வு பயிற்சி மையமான நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமி. அப்படிப்பட்ட நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியின் தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்ல இருக்கிற கிளைகள்ல இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து அடுத்து வர்ற குரூப் 4 எக்ஸாம் வருது இல்லையா, அதுக்கான புதிய வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ 2025ல் அடுத்து டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய குரூப் 4ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் காலி இடங்களோட ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வர இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம இப்போவே 2024ல் இப்போவே வந்து நம்மளுடைய பிரான்ச்சஸில் வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியின் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 58 கிளைகளில் வந்து வகுப்புகள் போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியின் தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிளைகளில் இதுக்கான வகுப்புகள் வந்து தொடங்க இருக்கிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நடந்து முடிஞ்ச அதாவது இப்போ 2022 குரூப் 2 இருக்கு இல்லையா, 2022 குரூப் 2ல நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியில கிளியர் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா குரூப் 2A கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல கிளியர் பண்ணியிருக்காங்க. குரூப் 2 குரூப் 2A. ஸோ இந்த இதுல நம்ம தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென் மண்டல கிளைகள் இருக்கு இல்லையா, இங்க படிச்சவங்களே 150 பேருக்கு மேலேயே இதுல வந்து கிளியர் பண்ணி சாதனையாளர்களாக இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வாங்கி நிறைய பேர் ஜாப்க்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடந்த வாரங்களில் நம்ம தென்காசியில் வச்சு மிகப்பெரிய அளவில் சாதனை ஒரு பாராட்டு விழா கொடுத்து அவங்கள வந்து கௌரவப்படுத்தியிருந்தோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய சில வெற்றியாளர்களை தான் நீங்கள் வந்து இதில் வந்து பார்க்குறீங்க. இவங்க எல்லாருமே நம்ம டாஃப் ஐஏஎஸ்களின் தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிளைகளில் படித்து இன்னைக்கு சாதனையாளர்களாக அவங்களுடைய கனவு பணியான லட்சிய பணியான ஒரு அரசு பணியை பெற்றவங்க தான். ஸோ அந்த வரிசையில் இப்போ நீங்களும் இணையணும் அப்படின்னா நம்மளுடைய அடுத்து ஆரம்பிக்கக்கூடிய வாய்மை அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேட்சை பற்றின டீட்டெயில்ஸாக இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியின் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த பக்கம் விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜபாளையம், விருதுநகர். இந்த பக்கம் தென்காசியில் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில், ஆலங்குளம், சுரண்டை, அம்பை, கடையம், இந்த மாதிரி கிளைகள். இதே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம், கோவில்பட்டி, அது மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், இந்த மாதிரி கிளைகள் எல்லாமே நம்ம இங்கே டீட்டெயில் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி கிளைகள் எல்லாத்துலேயும் நாம் இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் வந்து புதுசாக கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது அடுத்த வருஷம் வரக்கூடிய நம்ம குரூப் 4 இருக்கு இல்லையா, இதுக்காக தான். ஏன்னா இப்போ வரக்கூடிய குரூப் 4 வந்து மிகப்பெரிய அளவில் வேக்கண்டோட வர காத்திருக்குது. ஏன்னா இந்த வருஷம் இருக்கக்கூடிய இப்போதான் குரூப் 4 முடிஞ்சுக்கு இல்லையா, அடுத்து வரும்போது நிறைய வேகன்சிஸோடு இருக்கும். இப்போ அடுத்து வரக்கூடியதுக்கு வந்து நம்ம இப்போவே என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்க தயாராகணும். ஏன்னா இப்போ நமக்கு தெரியும் குரூப் 4 எக்ஸாமுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே எவ்வளவு ஸ்டாண்டர்டாக இருக்குது, காலத்துக்கு இந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டே படிக்கணும். சொன்னாங்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நாம படிச்சு தயாராக இருக்கணும். சொன்னாங்க ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி நாம வந்து அதுக்கு தயாராக இருக்கணும். வாய்ப்புகள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது, அந்த வாய்ப்புகளுக்காக நாமளும் காத்துக்கிட்டு இருக்கணும். சரியான நேரம் வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் தயாராக இருக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே அதுக்காக தன்னை தயார்படுத்திக்கிறவங்க தான் மிகப்பெரிய சாதனையாளர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் வர முடியும். வந்ததுக்கப்புறம் நான் படிப்பேன் அப்படிங்கிறத விட வர்றதுக்கு முன்னாடி நான் தயாராக இருக்கிறேன், எப்போ வேணாலும் எக்ஸாம் வரணும் அப்படின்னு நினச்சி படிக்கணும். ஸோ அதுதான் இப்போவே நம்ம வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இப்படி தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 58 கிளைகளை வச்சுருந்தோம். ஒரு 13,000 பேருக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாதனையாளர் உருவாக்கி வச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியுடைய ஒரு சிறந்த ஆசிரியர்கள், பயிற்சி தொகுப்புகள், தேர்வுகள், இதுதான். இப்போ நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த தெரியும் என்றைக்குமே என்றும் மாணவர் நலனில் அந்த ஒரு மோட்டோவோட தான் நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியுடைய வெற்றிகள் காரணமே சொல்லணும்னா சிறந்த ஆசிரியர்கள். நம்ம போட்டித் தேர்வில் மிக அதிக அளவு ஒரு நல்ல நாலேஜ் இருக்கக்கூடியவங்க, நிறைய அனுபவம் உள்ள டீச்சர்ஸை தான் நம்ம வந்து கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் தமிழக அளவில் பொறுத்த வரைக்கும் நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியோட மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ குவாலிட்டியான, அதாவது இப்போதைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்த எக்ஸாம்ஸில் வந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம மாற்றணும்னு சொல்லி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு தரம் வாய்ந்த மெட்டீரியல்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுடைய டெஸ்ட், நம்ம வைக்கக்கூடிய அதிகப்படியான டெஸ்ட் சொன்னாங்க. அதாவது இந்த டெஸ்ட்லாம் நிறைய எழுதும்போது எக்ஸாம் போகும்போது அந்த எக்ஸாம் பற்றின ஃபியர்னஸே இருக்காது. ஏதோ டெய்லி ஒரு கிளாஸ் டெஸ்ட் எழுத போகிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஒரு டெய்லி டெஸ்ட்டாக இருக்கலாம், வீக்லி டெஸ்ட்டாக இருக்கலாம், மந்த்லி டெஸ்ட்டாக இருக்கலாம், அது மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் 6th 7th வைக்கக்கூடியதாக இருக்கலாம், இல்லை சப்ஜெக்ட் வைஸ் அந்த சப்ஜெக்ட் வைஸ் வைக்கக்கூடிய டெஸ்ட்டாக இருக்கலாம். இப்படி எல்லா டைப்லையுமே
டெஸ்ட் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது சரியான முறையில் வந்து நம்ம கைட் பண்ணி கொண்டு போகிறது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டில் இப்போ டெஸ்ட் எழுதி முடிச்சா அதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறதா இருக்கலாம், இண்டிவிஜுவல் கேர் எடுத்து பார்க்குறதா இருக்கலாம். இப்போ ஒரு டெஸ்ட்டில் வந்து 3 சப்ஜெக்ட் எழுதுறோம் அப்படிங்கும்போது ஒரு சப்ஜெக்டில் மட்டும் மார்க் வந்து லேக் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ஏன் உங்களுக்கு வந்து குறையுது, அதுக்கான படிக்கிறதுக்கு என்ன, இந்த மாதிரி ஒரு மெண்டா சிஸ்டம் வச்சு நம்ம எப்போவுமே ஒரு மானிட்டர் பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது, இப்படி எப்போவுமே ஒரு கைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே நம்ம வந்து தனியாக கேர் எடுத்து பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த மென்டார்ஷிப், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாப் ஐஏஎஸ் வெற்றிக்கு காரணமானதில் சில விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸோ தரமான ஆசிரியர்கள், தரமான பயிற்சி தொகுப்புகள், அதிகப்படியான தேர்வுகள் இந்த மாதிரி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வச்சா இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம அரசு பணிக்கு வந்து அனுப்பியிருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு உன்னத நோக்கோடு இருக்கக்கூடிய போட்டித் தேர்வாளர்களுக்காகத்தான் நம்ம அடுத்த வருஷம் வரக்கூடிய கால்ஃபருக்கு நம்ம இப்போவே வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ தென்மண்டலத்தில் கூடிய இதெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ பிரான்ச் இதெல்லாம் சொன்னோம். இதில் எப்போல்லாம் கிளாஸ் ட்ரைனிங்னா ரெகுலர் பேட்சும் இருக்குது, வீக்கெண்ட் பேட்சும் இருக்குது. ரெகுலர் பேட்ச் அப்படின்னு சொல்கிறது வந்து மண்டே டு ஃப்ரைடே வீக் டேஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை இருக்கக்கூடியது. சரியா? ஸோ அதில் வந்து டெய்லி காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் கிளாஸஸ் வந்து இருக்கும். சரியா? காலைல 10 மணி டு 1 மணி. இது வந்து நம்ம இப்போது புதுசாக காலேஜ்லாம் முடிச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய போட்டித் தேர்வு தயாராகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலர் டேஸில் வீக் டேஸில் நடக்கக்கூடிய கிளாஸஸ். இல்லை நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க, ஆனால் நானும் படிக்கணும், அடுத்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்காகத்தான் இருக்குது வீக்கெண்ட் பேட்சும். ஸோ இது வந்து சனி ஞாயிறில் நடக்கக்கூடியது. ஒரு மார்னிங் 10 to ஈவினிங் ஒரு 5 வரைக்கும். சரிங்க? 2 செஷனாக வந்து நடக்கக்கூடியது. உங்களுக்கு வீக் டேஸில் போகிறவங்களுக்கு இருக்க கிளாஸ் தான். ஸோ இதுவும் இங்கே வந்து உங்களுக்கு கவர் ஆக போகுது. சரிங்க? வாய்ப்புகள் காத்திருக்குது, நாம் அதுக்கு தயாராகிறோமா அப்படிங்கிறத நம்மளோட விஷயமே இங்கே இல்லையா. நம்ம ரெகுலர் டேஸ்லேயும் வரலாம், இல்லை வீக் டேஸ்லேயும் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணலாம், வீக்கெண்ட்லேயும் வச்சுக்கலாம். சரிங்க? ஸோ இப்போ நம்ம பிரான்ச்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெகுலர் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணுறோம், வீக்கெண்ட் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது நம்ம இப்போ காலேஜ் முடித்தவங்க, படிச்சுட்டு இருக்கவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி தான் இந்த 2 டைப்பில் வந்து நம்ம வந்து கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போது நம்ம வெற்றியாளர் பார்த்தலையா, இதுலேயும் நிறையா இல்லத்தரசிகள், குடும்ப தலைவிகளாக இருக்கலாம், படித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்த மாணவ மாணவிகளாக இருக்கலாம், கல்லூரி மாணவ மாணவிகளாக இருக்கலாம். ஸோ இப்படி நிறைய பேர் வந்து இதில் வந்து ஜாப் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்மளுடைய போலீஸ் பேட்ச், இந்த மாதிரி பேட்ச் எல்லாம் படித்து அவங்களும் போலீஸாகவும் ஆகியிருக்கிறாங்க. காலேஜ் முடித்த உடனே ஃப்ரெஷ்ஷாக வந்து படித்து எஸ்ஐ, குரூப் 4 இந்த மாதிரி ஜாப்பில் போகிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி பலவிதமான வெற்றியாளர்களை உருவாக்குறது தான் நம்மளுடைய டாப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இப்படி ஒரு நல்லதொரு வாய்ப்பை வந்து இப்போ நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து உருவாக்கியிருக்கோம். இப்படி கனவுகளோடும் ஒரு உன்னத லட்சியத்தோடையும் இருக்கக்கூடிய வருங்கால அரசு அதிகாரிகள் எல்லாருமே இந்த நம்மளுடைய வாய்மை அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் 4 பேட்சை வந்து பயன்படுத்தி உங்களுடைய லட்சிய பணியான கனவு பணியான அடைஞ்சு நீங்களும் ஒரு சாதனையாளரை உருவாக்கி உங்களுடைய குடும்பத்தும் சமூகத்திற்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் பெருமை சேர்க்கிறதுக்கு டாப் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.